ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான, ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டேட்ஸ் கேக் வந்து எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேட்ஸ் கேக் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி தான் டேட்ஸ் நிறைய எடுத்துருக்கேன். இதோட சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1 கப்பு டேட்ஸ் வந்து நான் ஒரு ஜாரில் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் பால் வந்து நம்ம விடலாம். நான் இன்றைக்கி காய்க்காத பால் தான் எடுத்துருக்கிறேன். இது டேட்ஸ் ஃபில் ஆகுறது வரைக்கும் இந்த மாதிரி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா சோக் பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அந்த பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட் வந்து எல்லா மாவுலேயும் நல்லா கோட் ஆகி நமக்கு கம்பைன்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு இதையும் ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேக்கு வந்து நம்ம ஷீட் போட்டு வச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எல்லா இடமும் விட்டுட்டு இதில் வந்து நான் இன்றைக்கி பேக்கிங் பேப்பர் வந்து கரெக்டாக அந்த சைஸுக்கு கட் பண்ணி நான் கீழே சேர்த்துருக்கிறேன். ட்ரே வந்து இதோட சின்ன சைஸ் இருந்தாக்க அதுவே போதும் 1 கப் ஃப்ளாருக்கு. என்கிட்ட இந்த சைஸ் இருந்தனால நான் இதை எடுத்துருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அடி கனமாக உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ராடு போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு மூடி ஏதாவது இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாம். முக்கியமாக வந்து நம்மளோட கேக் ட்ரே வந்து இதுக்குள்ளாடி ஃபிட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சோக் பண்ண வச்சுருந்த இந்த டேட்ஸை வந்து நல்லா பீட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஹேண்ட் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம மிக்சியில் கூட அரைச்சி எடுக்கலாம். அரைக்கும்போது நல்லா திக்காக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா திக்காக வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்மளோட டேட்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட டேட்ஸ் பேஸ்ட்டையும் வந்து இன்னொரு சைட்லேயே வச்சிடலாம். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு ஃப்ளாருக்கு நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு 4 முட்டை வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். முட்டை பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து 1/4 கப்பு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நான் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணும்போது இதோட கலரே வந்து நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். நல்ல ஃப்ளஃபியாக அண்ட் ஒயிட் கலராக வந்து கிடைக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு பிறகு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த டேட்ஸ் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து லோ ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேட்ஸ் போட்டு நம்ம பீட் பண்ணதுக்கப்புறவு சுகர் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பவுடர் சுகர் போட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு 1/4 கப்பு ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் ஒரு 2-3 டைம்ஸ் தான் லோ ஸ்பீடில் ஜஸ்ட்டு அது மிக்ஸ் ஆகுறதுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பீட்டரை வந்து இதுலேருந்து எடுத்துடலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு இதையும் வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு அதையும் வந்து அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் வந்து அழகாக ரெடியாகி இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளோட கேக் டின்னில் வந்து பேட்டரை வந்து போர் பண்ணிடலாம். போர் பண்ணிவிட்டு இதை ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கியூவர்ஸ் ஏதாவது எடுத்து இந்த மாதிரி நல்லா லைட்டாக வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகும். இப்போ என்னோடய பேனை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் நம்மளோட கேக் டின்னை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இந்த லிட்டில் வந்து ஒரு குட்டி ஹோல் இருக்கும் பாருங்க, அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ என்னோடய கேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஸ்கியூவர்ஸ் வந்து நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா அதில் எந்த மாவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து அழகாக ரெடியாகி இருக்குது.
ஸோ என்னோடய கேக் ரெடி ஆகுறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 1 hour 45 minutes எடுத்துச்சு. நம்ம வந்து அவனில் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து 45 minutesலேயே நமக்கு வந்து ரெடி ஆகிரும். ஸோ அது மாதிரி அவனில் வச்சு எடுக்கும்போது என்னோடய கேக்கோட மேல் போர்ஷனும் நல்ல வந்து ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம அவனில் வைக்கிறதுக்கும் பேனில் வைக்கிறதுக்குமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ நல்லா வந்து கூல் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டோன்னா அழகாக ரிலீஸ் ஆகி வந்துடும். இது நான் இன்றைக்கி ஒரு வயர் ரேக்கில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கிளேசிங் கொடுக்குறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கிறேன், 4 ஸ்பூன் பவுடர் சுகர், அப்புறம் கொஞ்சமாக பால், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் நல்லா 1 நிமிஷம் வந்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஹை ஸ்பீடில் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சியெல்லாம் வர வேண்டாம். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு கேக்குக்கு மேலே க்ளோஸி லுக்கு கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பட்டர் க்ரீம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதோட கலரே சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு போரபிள் கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கேக்குக்கு மேலே வந்து இந்த மாதிரி போர் பண்ணிவிட்டு அழகாக வந்து லைட்டாக நம்ம வந்து திருப்பி கொடுத்தோன்னா எல்லா இடமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். இந்த மாதிரி இது போர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வயர் ரேக்குக்கு கீழே ஒரு பிளேட் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் மெஸ்ஸி ஆகாமல் நமக்கு கீழே ட்ரெயின் ஆகுறதெல்லாம் நம்ம பிளேட்லேயே வந்து கலெக்ட் ஆகி கிடச்சிரும். ஸோ இவ்வளவு தான். நம்ம மேலே வந்து கார்னிஷிங்காக கொஞ்சமாக டேட்ஸ் வந்து பீசஸ் வச்சு கொஞ்சம் நட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி இதில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஈஸியான ஹெல்த்தியான இந்த டேட்ஸ் கேக்கை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.